உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் கீழவாசல் பகுதியில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த புனித மரியன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக இந்து கடவுள் வேடம் அணிந்து வந்த குழந்தைகளிடம் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சமத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் குழந்தைகள் முருகப்பெருமான் மற்றும் மதுரை மீனாட்சியம்மன் கடவுள் வேடமிட்டும், இஸ்லாமிய மதத்தை எடுத்துரைக்கும் வகையில் தொப்பி அணிந்தும், கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினர். கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி அரியலூரில் உள்ள புகழ்பெற்ற தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இருதய ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் புத்தாடை அணிந்து தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். சிவகங்கையில் சமய நல்லிணக்கம், சகோதரத்துவம் மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள், கிறிஸ்துமஸ் பாடல்கள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இயேசு பிறப்பை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் புத்தாடைகள் அணிந்து மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மேலும் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கரூர் வடக்கு பிரதட்சணம் சாலையில் உள்ள புனித தரசம்மாள் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அருள்பணி பங்கு தந்தை லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கிறிஸ்துமஸ் பிறப்பின் பெருமைகளை எடுத்து சொல்லி வழிபாடு நடத்தினர். பிறப்பின் அடையாளமாக இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ஆத்தூர் சாலையில் உள்ள CSI தேவாலயம், DELC தேவாலயத்தில் கூட்டுப்பாடல் திருப்பலி நடந்தது. தொடர்ந்து காலை அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பாடல் திருப்பலி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்கள் எல்லா குடும்பங்களுக்கும் திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் இயேசு பிறப்பது போன்று காட்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதனை ஆயிரக்கணக்கான இறைமக்கள் கண்டு ரசித்து ஒருவரை ஒருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.